ஹாய் மை டியர் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இப்போ கவுன்சிலிங்க்கு வந்தாச்சு. கவுன்சிலிங்ல ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா சாய்ஸ் ஃபில் பண்றது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல இந்த பர்டிகுலர் வீடியோல நான் எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோல சாய்ஸ் ஃபில்லிங்ல எந்தெந்த தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். ஸோ கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னா பயப்பட வேண்டாம். நான் உங்க சப்போர்ட்க்கு எப்பயுமே இருக்க போறேன். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி சரிங்களா, ஒரே ஒரு எம்டி ஸ்லைட் வச்சுக்கிறேன். சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை காலேஜஸ் என்ன கணக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா, நம்ம கிட்ட 36 ஜிஎம்சி இருக்குது. அதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. ஓகே, இஎஸ்ஐசி கேகே நகர் இருக்குது. இதுக்கப்புறமேல் பாத்தீங்கன்னா 22 பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸும் வெறும் 2 பிரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இருக்கும். ஸோ ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல 22 இருந்துச்சு. ஓகேவா, இங்க பாத்தீங்கன்னா 4 பிரைவேட் யூனிவர்சிட்டி இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணிட்டாங்க சார், 3 வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா மாறிடுச்சு. சார் சும்மா சொல்றீங்களா, கன்ஃபார்ம் பண்ணீங்களா? நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்றேன் அந்த சீட்ஸ். ஓகேவா, ஸோ நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் எல்லாம் பார்த்து சொல்லல. உங்களுக்கு இங்க பாருங்க, நான் டேட்டா காமிச்சிடுறேன். என்ன அப்படின்னா இந்த டேட்டா வச்சு தான் நான் சொல்றேன். சரிங்களா, ஸோ இது எல்லாமே டீம்டு யூனிவர்சிட்டியா அபிஷியலா ரவுண்ட் 1ல சீட் வந்துருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம், இதுல மாற்ற கருத்து இல்லை. சரிங்களா, ஸோ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன், அதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் சென்ட் பீட்டர், இந்த 3மே பார்த்தீங்கன்னா மாறி இருக்கு. ஓகே, எஸ். அப்ப நல்லா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 22 இருந்துச்சு. இதுல இருந்து சென்ட் பீட்டர் வெளியே வரான். பிரைவேட் யூனிவர்சிட்டியில இருந்து தான் என்னவா மாறுது, டீம்டு யூனிவர்சிட்டியா மாறுது 2 காலேஜஸ். ஓகே சார், அப்ப 2 வெளியே வரானா ஒண்ணு நீங்க என்ன சார் 2 வெளியே வரானா அப்ப ஒண்ணு குறைச்சு, அதாவது 1 வெளியே வரானா ஒண்ணு குறைச்சிருக்கணும் இல்ல சார்? குறைக்கவே இல்லைன்னா ஒரு புது காலேஜ் ஆட் ஆகிருக்குது ஏபிஎஸ்னு சொல்லிட்டு. சரிங்களா, ஸோ மொத்தம் நம்மளுக்கு இருக்க போறது இவ்வளோ சாய்ஸ். இந்த சாய்ஸ் பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண போறீங்க. சார் நான் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கு போறேன். அப்ப கவர்மெண்ட் கோட்டால எது வரும்? இது A1ன்னு வச்சுக்கோ, இது 2ன்னு வச்சுக்கோ, இது 3ன்னு வச்சுக்கோ, இது 4ன்னு வச்சுக்கோ. கவர்மெண்ட் கோட்டால 1 வரும், 2 வரும், 3 வரும், 4 வரும், 4மே வரும் சார். ஒரு கவர்மெண்ட் கோட்டால நீங்க இருக்கீங்கன்னா உங்களால ஜிஎம்சில சீட் எடுக்கலாம், செமி கவர்மெண்ட் காலேஜ்ல சீட் எடுக்கலாம், பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து ஒரு சில பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்க 65% சீட்ஸ் எடுக்கலாம், ஒரு சில பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல வந்து 50% சீட்ஸ் இருக்கும். சரியா, ஸோ மைனாரிட்டியா இல்ல ரெகுலரா? சரியா, ஸோ மைனாரிட்டி காலேஜா இருக்கு அப்படின்னா 50% சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கு வரும். நான் மைனாரிட்டி காலேஜா இருக்கு அப்படின்னா 65% காலேஜஸ் அந்த சீட்ஸ் வரும். சரியா, ஸோ உங்களுக்கு அதை பத்தி டீடைல் வேணும் கமெண்ட் பண்ணுங்க, எதுனாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துறேன். 4வது இது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டி, அதே கதை தான். 65% வந்து எதுக்கு? நான் மைனாரிட்டிக்கு, 50% வந்து மைனாரிட்டி யூனிவர்சிட்டிஸ்க்கு வர கணக்கு. சார் மேனேஜ்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டால எந்த சீட்ஸ் எல்லாம் வரும்? வெறும் இந்த 3 and 4. சரியா, ஸோ 3 and 4ல இங்க மிச்சம் எவ்வளவு சீட்ஸ் இருந்துச்சு அந்த சீட்டு. ஒரு சில காலேஜ் வந்து மைனாரிட்டி காலேஜ், ஸோ மைனாரிட்டி காலேஜ்னா மைனாரிட்டி பசங்களுக்காக ஒரு சில சீட் ஒதுக்கி இருப்பாங்க. சரியா, என்ஆர்ஐ எல்லாம் எங்க வரும்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் என்ஆர்ஐ வரும். ஓகே, ஸோ 65ல இருந்து 50 to 65% சீட்ஸ் வரப்போகுது. சார் எந்த காலேஜ்ல என்ன கணக்கு வேணும்னா சொல்லுங்க, நான் தெளிவா கொடுத்துட்றேன். அப்ப நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ண போறப்ப நீங்க கவர்மெண்ட் கோட்டாவோட சீட் எடுக்கிறீங்களா இல்லைன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவோட சீட் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஎஸ்ஜின்னு ஒரு காலேஜ் இருக்குன்னா பிஎஸ்ஜி காலேஜ் 2லையுமே இருக்கும். இதை பத்தி நம்ம இன்டெப்தா நெக்ஸ்ட் வீடியோல கூட பேசுவோம். ஓகேவா, நிறைய பேருக்கு டவுட் இருக்கு அப்படின்னா என் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களோட டவுட் எல்லாமே கிளாரிஃபை பண்ணிடுறேன். சரிங்களா, வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்க டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்றேன். அதுக்கப்புறம் சார் என்னோட மார்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும், என்ன பண்ணலாம், எது பண்ணலாம்னு கேட்கணும்னாலும் தாராளமா கேளுங்க. இப்ப வாங்க சார், ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸை வந்து நம்ம ரேங்க் வச்சு போட்டுருவோம். இதுதான் சார் டாப் பிரீமியர் இன்ஸ்டிடியூட், டாப் 6 காலேஜஸ் அப்படின்னு சொன்னா இந்த காலேஜஸ்: மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை, ஓமண்டூர், கோயம்புத்தூர். இதுதான் டாப் 6. இதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. நெக்ஸ்ட் டியர் 2ல வரதுல பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்டு ரீஜனல் கவர்மெண்ட் காலேஜ். ஓகேவா, இது இயர் பை இயர் எவ்வளவு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு அதை பொறுத்தான். ஸோ செங்கல்பட்டு, தஞ்சாவூர், சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர், அடுத்து இங்க இஎஸ்ஐசி
சரியா? ஸோ இது வந்து எஸ்டாப்ளிஷ்டு ஊர்னால நான் இதை போட்டிருக்கேன். என் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ்ல கேட்டீங்கன்னா நான் இந்த காலேஜை லாஸ்ட்ல வைப்பேன். ஏன் சார் லாஸ்ட்ல வைப்பீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ரீசன், இந்த காலேஜ் ஃபீஸ் வந்து 1 lakh. மற்ற கவர்மெண்ட் ஸ்கூல் கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் வந்து 18,000. இங்க வந்து இது செமி கவர்மெண்ட் காலேஜ், அதனால இங்க ஃபீஸ் வந்து 1 lakh. ஓகேவா? அதனால இது ஏன் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்ல கவர்மெண்ட் கோட்டால லாஸ்ட்ல தான் நான் வைப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லா கவர்மெண்ட் காலேஜ் போட்டு தான் நான் இதை போடுவேன். சென்னையில இருக்க ஒரு சில பேருக்கு இது போதும் அப்படின்னு தோணும். என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்றப்ப அப்படிதான் பேசுவாங்க. ஓகேவா? வாட்ஸ்அப்ல வந்து ஃபோன் பண்ணி சொல்றப்ப இதான் சொல்லுவாங்க, சார் எங்களுக்கு சென்னையில இருக்கதே போதும் சார் அப்படின்னா நாங்க இஎஸ்ஐசி கேட்கணும் எடுத்தோம்னா தாராளம் எடுங்க. ஸோ உங்க ப்ரிஃபரன்ஸ் தானா மாறலாம். நான் அதை பத்திலாம் நான் பேச வரல. நான் வந்து கொடுத்துட்றேன், சரியா? எஸ்டாப்ளிஷ்டு வச்சு நான் கொடுக்குறேன். இதுக்கு அடுத்து வர்றது வந்து வெல் எஸ்டாப்ளிஷ் டிஸ்ட்ரிக்ட் காலேஜ். எது சார்? கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருவாரூர், தேனி, கடலூர், விழுப்புரம், தர்மபுரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, புதுக்கோட்டை, கரூர், பெருந்துறை. ஓகேவா? அடுத்து ஃபைனல்ல பாத்தீங்கன்னா இஎஸ்ஐசி கோயம்புத்தூர். அகைன் பாருங்க, இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் கீழே வச்சிருக்கேன்னா எஸ்டாப்ளிஷ்ட். இருக்கிறதுலே பழசு, சரிங்களா? டாப் இன்ஸ்டியூட்ஸ்னா இதுதான் சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து உருவாக்கப்பட்ட இன்ஸ்டியூட்ஸ், அதுக்கு அப்புறமேல் உருவாக்கப்பட்ட இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் இப்ப புத்தம் புது இன்ஸ்டியூட்ஸ் 2021 அப்புறமேல் தான் உருவாக்குற இன்ஸ்டியூட்ஸ். லிஸ்ட் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ் இப்ப நான் கொடுத்துட்டேன். நீங்க இதே ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இருக்கு. அது என்ன சார் பழைய காலேஜ் தூக்கி டாப்ல வச்சிருவீங்களா அப்படின்னா, காலேஜ் எந்த அளவுக்கு பழசா இருக்கும் அந்த அளவுக்கு அங்க ஹாஸ்பிட்டல் நல்லா ஃபேமஸா இருக்கும், சரிங்களா? நீங்க லிஸ்ட் ரெடி பண்றப்ப பேஷண்ட் இன்ஃப்ளோவும் பார்க்கணும். புரியுதா? பேஷண்ட் இன்ஃப்ளோ பாருங்க, எவ்வளவு பெட் இருக்கு. பெட்னு நம்ம தூங்குறதுக்கு இல்ல, பேஷண்ட்ஸ்க்காக எத்தனை பெட் அவைலபிளா இருக்கு, பேஷண்ட் இன்ஃப்ளோ எவ்வளவு இருக்கு, இன்ஃப்ளோ எவ்வளவு இருக்கு, அவுட்ஃப்ளோ எவ்வளவு இருக்கு, சரிங்களா? அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சோ டாப் 6ல மாற்றமே வேணா இதுதான் சார் வரும். ஆனா இதுக்கு கீழே போக மாற்றம் வரும். எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், திருவள்ளூர் காலேஜ் புதுசா தான் கட்டியிருக்காங்க. ஆனா அது சென்னை கிட்டே இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருவள்ளூரை இங்க இவ்வளவு பின்னாடி எல்லாம் கொண்டு வரது இல்ல. அவங்க சாய்ஸ் ஃபீலிங்ல, சார் எனக்கு சென்னை பக்கத்துல, நான் சென்னையில இருக்கேன் சார், எனக்கு டாப் இன்ஸ்டியூட் இல்ல சென்னையில இருக்க இன்ஸ்டியூட் வேணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த டாப் இன்ஸ்டியூட்ஸ் போட்டுட்டு இதுக்கு அடுத்து என்ன போட்டுருவாங்க, திருவள்ளூர் போடுவாங்க, செங்கல்பட்டு போடுவாங்க. ஏன்னா அதெல்லாம் சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. ஸோ இது வந்து உங்க பர்சனல் சாய்ஸ், உங்களுக்கு ஏத்த மாதிரி இதை நீங்க தாராளமா மாத்தலாம். முன்னாடி வந்து நான் என்ன சொல்வேன்னா, இந்த புது இன்ஸ்டியூட்ல அந்த அளவுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஆனா இப்ப இந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிற என்னோட ஸ்டூடெண்ட்ஸே ஃபைனல் இயருக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? புதுசா ஓபன் பண்றப்ப நானே ஸ்டூடெண்ட் சொல்லுவேன், கண்டிப்பா வேணுமா புது இன்ஸ்டியூட்டா, சீனியர் இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்டியூட்டே ஃபைனல் இயர் வந்துட்டாங்க, என் பசங்களே ஃபைனல் இயருக்கு வந்துட்டாங்க. ஓகேவா? அப்படிங்கிறப்ப நீங்க தாராளமா இந்த இன்ஸ்டியூட்ஸும் எடுக்கலாம். அப்ப சாய்ஸ் ஃபீலிங் அப்ப நீங்க என்ன பாருங்கன்னா, உங்க கன்வீனியன்ட் எது, புரிஞ்சா? உங்க கன்வீனியன்ஸ் எது அதை பாருங்க. ஸோ நிறைய பேர் வந்து நீல்கிரிஸை கடைசி வச்சிருப்பாங்க, ஊட்டி சார், ஊட்டியில பேஷண்ட் இன்ஃப்ளோ அவ்வளோ இருக்காது, ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் வாழ மாட்டாங்க, திண்டுக்கல் அளவுக்கு ஊட்டியில வாழ மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நோய் இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ பிரச்சனை அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரைக்கும் நீங்க லேர்ன் பண்ணோம்னா நிறைய பேஷண்ட்ஸ் வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டாப் 6ல எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேர் இஎஸ்ஐசி கேட்கணும் சென்னையில இருக்கிறதுனால இதை மேல வைப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு சில சாம்பிள் காட்டுறேன். லாஸ்ட் இயர், சரிங்களா, எல்லா கேட்டகிரியிலும் இது ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. லாஸ்ட் இயரோட டேட்டா பாருங்க. லாஸ்ட் இயர் பிசி கேட்டகிரியில பசங்க சாய்ஸ் ஃபீலிங் இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக், மதுரை, ஒமன்றூர், கோயம்புத்தூர். இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கு. இது வந்து பிசிஎம் கேட்டகிரியில க்ளோஸ் ஆயிருக்குது. மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக், ஒமன்றூர், மதுரை, கோயம்புத்தூர். இது எம்பிசி, மெட்ராஸ், ஸ்டான்லி, கீழ்பாக், ஒமன்றூர், மதுரை, கோயம்புத்தூர். இது வரைக்கும் சேம். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் வருது பாருங்க. செங்கல்பட்டு. ஸோ இங்க செங்கல்பட்டு அடுத்துக்கு, சரியா, நெக்ஸ்ட்டுக்கு பதிலா அடுத்துல இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் மாறும். சென்னையில இருக்கிற ஒருத்தவங்களுக்கு சென்னை பக்கத்துல ஒரு ஜிஎம்சி கிடைச்சா போதுமானதா இருக்கும். அதே மாதிரி இப்ப நல்லா பாருங்க, நம்ம இயர் ஆஃப் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பாக்குற வரைக்கும் இஎஸ்ஐசின்னு தூக்கி இங்கே வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஆனா கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு இஎஸ்ஐசி கிடைச்சா போதுமே, கோயம்புத்தூரோட மெயின் காலேஜ் கிடைச்சா போதும், இல்ல இஎஸ்ஐசி கிடைச்சா போதும். அப்ப நல்லா பாருங்க, கோயம்புத்தூர் காலேஜ் இங்கே இருக்குன்னா பக்கத்துல இஎஸ்ஐசி கோவையும் பக்கத்துல வந்துடும். ரொம்ப டிஃபரன்ஸ் எல்லாம் வராது. ஸோ இஎஸ்ஐசி கேட்குங்கிற பக்கத்துல இஎஸ்ஐசி கோவையும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ நல்லா பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் சாய்ஸ் ஃபீலிங் உங்களுக்கு தகுந்தாப்புல மாத்துங்க. ஸோ சரிங்களா, எல்லா காலேஜும் பெஸ்ட் தான். இதுல வந்து இப்ப நல்லா பாருங்க, ஹையஸ்ட் ப்ரியாரிட்டினா இதான். இது வரிசையான சொல்லலாம் 1 2 3, சரியா? இது 1 2 3ல மாற்றம் இல்லை. ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கோ அதை நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க.
இதுல இருக்கிற எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே அளவுக்கு நல்ல ஃபேமஸான காலேஜஸ். உங்க சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணுங்க. என்னோட பர்சனல் சாய்ஸ் கேட்டீங்கன்னா இதை நான் லாஸ்ட்ல வைப்பேன். ஏன் சரி, இங்க ஃபீஸ் வந்து அதிகம், பிரைவேட் அளவுக்கு இல்லைனாலும் இங்க ஃபீஸ் அதிகம் தான், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ்ல எது உங்களுக்கு பக்கத்துல இருக்கு அதை வந்து பாத்துக்கோங்க. சாய்ஸ் ஃபில் பண்றப்ப பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த காலேஜஸ்ல எந்த காலேஜ் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஈக்குவல், எல்லாமே நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் பேஷண்ட் இன்ஃப்ளோ மாறல. இது கூகுள்ல நீங்க சர்ச் பண்ணி பாருங்க எவ்வளவு பேஷண்ட் இன்ஃப்ளோ இருக்கு, எவ்வளவு பெட் கெப்பாசிட்டி இருக்கு அப்படிங்கிறது. சரிங்களா? சோ இது பாருங்க லாஸ்ட் இயரோடது சொல்றேன். பிசி கேட்டகிரியில இருக்குது, பிசிஎம்ல இருக்குது, எம்பிசில இருக்குது, சேம் கிடையாது. ஒரே மாதிரி வரிசையா வரும்னு கேட்டா கிடையவே கிடையாது. ஓகேவா? காமனா பாத்தீங்கன்னா டாப் 5-6 காலேஜஸ் காமனா இருக்கும். கடைசியில இருக்க அந்த 3 காலேஜஸ் காமனா இருக்கு. ஏன் வந்து ராமநாதபுரம் வந்து கீழே வருதுன்னு எனக்கு தெரியல. ராமநாதபுரம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே கடைசியில வருது. ராமநாதபுரம் நான் நேர்ல போய் பார்த்திருக்கேன். எய்ம்ஸும் ராமநாதபுரம் ஒன்னா நடக்குது. சரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஏன் அது லாஸ்ட்ல வருதுன்னு எனக்கு இன்னுமே தெரியல. ஓகே, நேர்ல போய் அங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பேசியிருக்கேன். என் ஸ்டூடெண்ட்ஸும் அங்க படிக்கிறாங்க. அதனால நல்ல காலேஜஸ் தான். ஓகேங்களா? ஸோ நீங்க அதை பேஸ் பண்ணி உங்க ப்ரியாரிட்டி லிஸ்ட்டை செட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட் டிஃபிகல்ட் இருந்தால் தாராளமா என்னை எப்பனாலும் நீங்க மெசேஜ் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பிரைவேட் காலேஜஸ்க்கு வருவோம் சார். பிரைவேட் காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப் இதான் சார், டாப்ல போடுவேன். ஓகேவா? ரெண்டாவது பிஎஸ்ஜி, மாற்ற கருத்து வேணா. மூணாவது கோயம்புத்தூர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது மூணுமே ஆல்மோஸ்ட் சேம் சார். ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். கற்பகம், திருச்சி, வேலம்மாள் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரிஃபரன்ஸ் இருக்கு சார் பசங்களுக்கு இது மேல. ஸோ இதுல உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கு அதை பாருங்க. இதுல ஆல்மோஸ்ட் சேம். ஓகேங்களா? இந்த 4 காலேஜ் ஆல்மோஸ்ட் சேம். இந்த 4 காலேஜ் ஆல்மோஸ்ட் சேம். ஆனா சென்ட் பீட்டர் நீங்க சூஸ் பண்ண முடியாது. இது டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிவிட்டது. ஸோ இது வராது நம்ம கவுன்சிலிங்ல. இது ஆல்மோஸ்ட் சேம். ஏபிஎஸ் மெடிக்கல் காலேஜ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏபிஎஸோட ஓனர்ஸ் யாராச்சும் பாக்குறீங்க, சாரி, பட் நீங்க புது காலேஜ்னால நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறேன். கவர்மெண்டே புதுசா ஓபன் பண்ணப்ப நான் ரெக்கமெண்ட் பண்ணாம இருந்தேன். ஏன்னா சீனியர்ஸோட இன்வால்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எம்பிபிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போதைக்கு நீங்க ஏபிஎஸ் போறதுக்கு பதிலா, சப்போஸ் நீங்க வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் இது செல்ஃப் ஃபினான்ஸ்ல போறீங்க அப்படின்னா இங்க 4.5 லட்ச ரூபா ஃபீஸ் வருது. நீங்க 4.5 லட்ச ரூபாயோட சேர்த்து ஒரு 90,000 ரூபாய் போட்டீங்கன்னா டியூஷன் ஃபீஸ்ல வந்து நீங்க இந்த காலேஜஸ் போகலாம். இதுல வந்து ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் வராது, தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் வராது. ஃபர்ஸ்ட் 4 நம்மளுக்கு பிரைவேட் யூனிவர்சிட்டி, இப்ப 2 யூனிவர்சிட்டி தான் இருக்கு. இது ஒண்ணு, இது ஒண்ணு. ஸோ இதை ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு கூட போட்டுருங்க. இஃப் யூ கேன் அஃபோர்ட் இது கூட எடுத்துக்கோங்க. எது? ஸ்ரீ வெங்கடேஸ்வரா, அப்புறம் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன், இதை கூட எடுத்துக்கோங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமேல் வேணா இந்த காலேஜை போடுங்க. சரிங்களா? சார் எனக்கு ஏதாச்சும் காலேஜ் கிடைச்சா போதும்னா டெஃபினெட்லி இந்த காலேஜ் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபீஸ் கம்மியா தான் இருக்க போகுது. புரிஞ்சுங்களா? ஸோ நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் 36 காலேஜ் தான். நான் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? சார் என் பையன் எங்க போனாலும் ஓகேனா இந்த 6 காலேஜஸை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுவேன். இதுல கிடைச்சிருச்சுன்னா வெல் அண்ட் குட். இல்ல அப்படின்னா இதுல ஏதாச்சும் ஒரு காலேஜ் உங்களுக்கு எது பக்கத்துல இருக்கு அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல இருக்கிற எல்லாமே ஆல் ஈக்குவல் அண்ட் குட், ஆல் ஈக்குவல் அண்ட் குட். இதுல இருக்க எல்லாமே ஆல் ஈக்குவல் அண்ட் குட். நான் என் ப்ரிஃபரன்ஸ்ல இஎஸ்ஐசி கேகே நகரை லாஸ்ட்ல வைப்பேன். 37வது காலேஜா வைப்பேன். இஎஸ்ஐசி கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன்னா நான் கோயம்புத்தூர் காலேஜ் தூக்கி மேல வைப்பேன். புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? எனக்கு கோயம்புத்தூர் காலேஜ் கிடைச்சா போதும்னா நான் இதுல இருக்க காலேஜ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு அடுத்து என்னோட இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் காலேஜ் வச்சிருப்பேன் லிஸ்டா. சார் எனக்கு அதுவும் கிடைக்கல, திண்டுக்கல், ஓகே. சரிங்களா? ஸோ இதெல்லாம் எனக்கு கிடைக்காது அப்படின்னா திண்டுக்கல், ஒய் நாட்? சரிங்களா? ஸோ இதுல ஏதாச்சும் ஒரு காலேஜ், இது எல்லாமே புது காலேஜ். ஸோ திருவள்ளூர் காலேஜ் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி முன்னாடியே முடியும் பாருங்களேன். திருவள்ளூர்னா புதுசு காலேஜ், ஆனா புதுசா கீழெல்லாம் வராது. திருவள்ளூர் எப்பயுமே டாப்லயே முடிஞ்சிருது. இங்க பாருங்க, இந்த இடத்துல திருவள்ளூர் முடியுது. இங்க பாருங்க திருவள்ளூர் புது காலேஜ்னா லாஸ்ட் லைன்ல வந்திருக்கணும். திருவள்ளூர் முன்னாடி முடியறதுக்கு ரீசனா சென்னை பக்கத்துல இருக்கனால சென்னையில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புறாங்க. இதேதான் நீங்களும் உங்களுக்கு பக்கத்துல எது இருக்கு அதை நீங்க விரும்பி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி டாப் 3ல மாற்ற கருத்து இல்ல. 1 2 3. அதுக்கப்புறம் இதுல 3ல எது வேணாலும் மேல கீழே மாத்திக்கோங்க உங்க ஊர் பக்கத்துல இருக்க மாதிரி. இங்க மேல கீழே எது வேணாலும் மாத்திக்கோங்க உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற மாதிரி. அடுத்து இதுல மாத்திக்கோங்க, இதுல மாத்திக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல்லி குட். இது வந்து புது காலேஜ், திங்க் அபவுட் இட். இதுல 2 காலேஜ் இருக்கு ஆல்மோஸ்ட் சேம். ஓகேங்களா? இங்க இருக்க காலேஜோட ஃபீஸ் வந்து டியூஷன் ஃபீஸ் 4,35,000 ரூபாயில இருந்து
4,50,000 வரைக்கும் வேரி ஆகும். சரிங்களா? ஸோ ஒரு காலேஜ்க்கு ஃபீஸ் வந்து 4,35,000லேருந்து 4,50,000 வரைக்கும் வேரி ஆகும். ஸோ மற்ற ஃபீஸ்ல எவ்வளோங்கிறது இன்னும் அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாம இருக்காங்க. இங்க போயிட்டீங்கன்னா 5,40,000 டியூஷன் ஃபீஸ். இப்போ நான் சொன்னது எல்லாமே டியூஷன் ஃபீஸ் மட்டும்தான். மற்ற ஃபீஸ் எல்லாம் இன்னும் டிஸ்க்ளோஸ் ஆகாம இருக்குது. ஸோ இதை பார்த்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட் டிஃபிகல்ட் இருக்குன்னா வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல எப்படி இதை ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவா பேசுவோம். தேங்க்யூ.